அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் மேசராசிக்கு பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண்ணும் குடும்பத்தில் சுபவிரயமும் நடக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் வீண் விரயமும் குடும்ப பிரச்சனையும் குடும்பத்தில் பிரிவினைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு நிலம் வாங்குதல், நிலம் விற்குதல், வீடு கட்டுதல் போன்றவை சிறப்பாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் அமையும். சிம்மராசி நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரயாணத்தை தவிர்க்கவும், இரவு பிரயாணத்தை தவிர்க்கவும், பயணத்தின் போது மிகவும் ஜாகிரதையாக சென்று வரவும் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு மிக மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த சித்திரை முதல் வருகின்ற பங்குனி வரைக்கும் குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விரயங்களும் சுப விரயங்களாக சிறப்பாக அமையும். எதை பற்றியும் கவலைப்படாமல் கன்னிராசி நேயர்கள் குடும்பத்தில் அனைத்து சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிக மிக சிறப்பான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும். ராசி நேயர்கள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்தில் செல்பவர்கள், வண்டி ஓட்டுபவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மிக மிக குடும்பத்தில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிக மிக அமோகமான ஆண்டு. தடைப்பட்ட திருமணங்கள், குழந்தை பாக்கியம் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் நல்ல செய்திகளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு கைகால் பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வண்டி வாகனத்தில் சாலை ஓரம் செல்பவர்கள் ஜாகிரதையாக செல்ல வேண்டும். மகர ராசி நேயர்களுக்கு மிக அமோகமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக அமையும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு மிக மிக சிறப்பான திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கும்பராசி நேயர்கள் சற்று பலம் குறைந்தும் குறையாமலும் இருக்க வேண்டிய நடுநிலைமைப்பட்ட ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். விரயம் எவ்வாறு அமைகின்றதோ அதே போல் வருமானமும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. மீனராசி நேயர்கள் முன்பகுதி ஆண்டு காலத்தில் சிறப்பான நிகழ்ச்சிகளும், பின்பகுதி ஆண்டு காலத்தில் கொஞ்சம் நெருக்கடியான காலங்களமாக அமையும். இவர்களும் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். எச்சரிக்கையாக சென்று வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் சிறப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.